மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் இதுவரைக்கும் அவன் கேட்ட விஷயத்தை புரிஞ்ச விஷயத்தை கூறி ஒரு வேண்டுகோள் வச்சான். உங்களுடைய விஸ்வரூபத்தை காண்பியுங்கள் என்று கேட்டான். அவனுடைய விருப்பத்தை ஏற்று அவனுக்கு ஒரு திவ்யமான பார்வையை கொடுத்து, நான் இதையெல்லாம் காட்டப் போகிறேன் முதல்ல வார்த்தையில் சொல்கிறார் அவர். நான் இதெல்லாம் காட்டப் போகிறேன், என்கிட்ட இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டெல்லாம் போட்டு வரிசையாக சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு விஸ்வரூபத்தை காமிக்க ஆரம்பித்தார். அந்த விஸ்வரூபத்தை யார் பார்க்குறான்னா அர்ஜுனன் பார்க்குறான். இன்னொரு ஆள் யார் பார்க்குறான்? சஞ்சயன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா போர்க்களத்தில் நடக்கிறதெல்லாம் சஞ்சயன் தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த விஸ்வரூபம் தெரியுது. சஞ்சயனுக்கு தெரியுது, அர்ஜுனனுக்கு தெரியுது. தர்மனுக்கு தெரியல, துரியோதனனுக்கு தெரியல, பீஷ்மருக்கு தெரியல, துரோணாச்சாரியாருக்கு தெரியல. போர்க்களத்தில் யாருக்குமே தெரியல. அங்கே யாருக்கு தெரியுது? அர்ஜுனனுக்கு மட்டும் தெரியுது. அதே காட்சி சஞ்சயனுக்கு தெரியுது. ஏன்னா அவனுக்கு ஞானக்கண்ணை ஏற்கனவே வியாச பகவான் கொடுத்துட்டாரு. இங்கே அர்ஜுனனுக்கு கொடுத்ததுனால அர்ஜுனனுக்கு அந்த காட்சி தெரியுது. இதை பார்த்துட்டு முதல்ல சஞ்சயன் வர்ணனை பண்ணுறான். அந்த ரூபத்தை பார்த்த உடனே அவன் சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி. அவனுக்கு இயல்பாகவே விருப்பு வெறுப்பில்லாத மனம் இருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அங்கே போர்க்களத்தில் நடக்கிறது அப்படியே சொல்கிறான். இல்லாட்டி சிலதை மறைச்சி சொல்லிடுவான். அவன் போர்க்களம் கூறும் பொழுது அவனுக்கு அந்த விஸ்வரூபம் தெரிகிறது. அதனால் அவன் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான். அரண்மனையில் இருந்துக்கிட்டே வர்ணிக்கிறான். அப்போ எல்லையற்றவரும் எல்லா புறங்களிலும் முகங்களோடும் விளங்குகின்றவரும் விராட் ஸ்வரூபமான தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அந்த அர்ஜுனன் கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசத்தோடு இருக்கிறாருன்னு சொல்கிறான். ஒரு சூரியனை நம்மளால் பார்க்க முடியலை. அந்த அந்த திவ்ய கண்ணை கொடுத்ததுனால அவனுக்கு தெரியுது. தனித்தனியாக உலகம் முழுவதையும் தேவதான கிருஷ்ண பகவானுடைய அந்த ஒரே இடத்துல அவன் பார்க்குறான் அப்படின்னாரு. இதை முன்னாடி புரிஞ்சுக்கிறணும். விஸ்வரூபத்தில் 2 இருக்குது. மாயிகம் விஸ்வரூபம், வாஸ்தவம் விஸ்வரூபம் சொல்லி. வாஸ்தவம் விஸ்வரூபங்கிறது நாம் ஞானம் வந்த பிறகு உலகத்தவே கடவுளாக பார்க்குறது. இங்கே காட்சியில் அப்படியே ஒரு மாடல் காமிக்கிறார், உண்மையிலே காமிக்கிறார். இங்கே இது மாயிகம் விஸ்வரூபம். இதை சிரத்தையுடனும் பக்தியுடனும் தலையால் வணங்கி கைகூப்பி அர்ஜுனன் கூறுகின்றான். இந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான். வர்ணிக்கும் போது போன வகுப்பில் பார்த்தோம், 3 விதமான பாவனை வருகிறது. ஒன்று ஆச்சரியம் வருகிறது, இனியொன்று பயம் வருகிறது, 3வது பக்தி வருகின்றது. இந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் ஆச்சரியம், பயம், பக்தி வருகிறது. 10வது அத்தியாயத்தில் பூரா வார்த்தையில் சொன்னார், அது நல்லதை மட்டும் சொன்னார். இங்கே என்ன பண்ணுறார்? நேரடியாக காட்சியில் காமிக்கிறார். சொல்லும் பொழுது கட் பண்ணி சொல்ல முடியும். சிலதை சொல்லிவிட்டு சிலதை சொல்லாமல் இருக்க முடியும். சிலதெல்லாம் சொல்லலாம், சிலதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு எது தேவையோ ஃபில்ட்ரு பண்ணி சொல்லிடலாம். ஆனால் நேரடியாக லைவில் டெலிகாஸ்ட் பண்ணோம்னா மறைக்க முடியாது. என்ன இருக்கோ அது பூராமே தெரியும், எதையுமே மறைக்க முடியாது. லைவ் டெலிகாஸ்ட்டில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ஏதாவது கெட்டது நடந்துச்சு அதுவும் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இவர் நேரடியாக காட்சியில் காமிக்கும் பொழுது நல்லதும் காமிக்கிறாரு இங்கே. அதனால் நல்லதும் தெரியுது, கெட்டதும் தெரியுது. அதனால தான் அவனுக்கு ஆச்சரியம் வருது, பயம் வருது, பக்தி வருது. உள்ளதை உள்ளபடி பார்க்குறான். இங்கே முதல்ல ஆச்சரியத்தோடு பார்த்தான். அதை போன வகுப்பில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். புதுசாக ஒன்றை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆச்சரியம் வரும். இன்னொன்று ஒன்றை பற்றி முழுமையாக தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆச்சரியம் வரும். நம்மளுக்கு முதல்ல இந்த செல்ஃபோன் எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. கால்குலேட்டரே ஆச்சரியமாக இருந்துச்சு. கால்குலேட்டரை பார்த்தாலே ஆச்சரியப்பட்டோம். பிறகு செல்ஃபோன் ஆச்சரியம். பிறகு பார்த்தா டச் ஃபோனில் எத்தனையோ வந்துருச்சு. 2 லட்சம் 3 லட்சத்துக்கெல்லாம் ஃபோன் இருக்குது. டிவியில் முதல்ல சாதாரண பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டில் சினிமா தியேட்டர் மாதிரியே பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அவ்வளவு வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது புதுசாக ஒன்றை பார்க்கும்போது ஆச்சரியம். இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனையும் பார்க்குறான். அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு
அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. நாம் பூமியை வந்து இது ஃப்ளைட்டில் போகும்போது ஓரளவுக்கு தான் பார்க்குறோம். இதே ராக்கெட்டில் போய் பார்த்தா முழுசாக தெரியும் போது எவ்வளோ இருக்கும், அற்புதமாக இருக்குமா இல்லையா? அத்தனை கிரகங்கள், அத்தனை நட்சத்திரங்கள், சூரியங்கள்லாம் ஒரே இடத்துல பார்த்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மெய் மறந்து போய் உடல் சிலிர்க்க இவன் பார்க்கின்றான். எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்குது உலகத்தில். எறும்பு இருக்குது பார்த்தீங்களா? எறும்பு செயல்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்படி ஒரு படைப்பான்னு நினைக்கணும். எவ்வளோ ஊன்று இருக்கு, அதுக்கு கண் இருக்குது. அதுக்கு எங்கே நீங்கள் ஒரு பொருள் வச்சுருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடும், இருந்துச்சுன்னா வந்துடும். அப்படி ஒரு நோக்க சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு மிலிட்ரி மாதிரி இருக்கான். ஒன்று பொருளை தேடுமா, ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுமா, ஒன்று லைனில் வரிசையாக விடுமா. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. உலகத்திலே பலம் வாய்ந்த ஒரு பிராணி எது தெரியுமா? எறும்பு தான். எறும்பு வந்து யானை வந்து 2 யானையை தூக்கிடுமா? அதனுடைய வெயிட்டு இடம் இருக்குது பார்த்தீங்க. அதே மாதிரி 2 யானை வெயிட் அதை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. நம்மளை மாதிரி 2 வெயிட்டை தூக்க முடியுமா? ஒரு ஆள் வெயிட்டே தூக்க முடியாது. எறும்பு தான் வெயிட் மாதிரி 10 மடங்கு வெயிட்டை தூக்கிட்டு போயிருமா, இழுத்துட்டு போகுமா. எறும்புனுடைய வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலம் 10 மடங்கு வெயிட்டை நீங்கள் பாருங்கள், ஒரு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்போ எது பலம் வாய்ந்தது? எறும்பு தான். இப்படி எறும்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கூட ஆச்சரியப்படுறாங்க. இதுவும் ஆச்சரியம். நீங்கள் சிருஷ்டியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம், அவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கிறது. இயற்கையில் பௌர்ணமி, சந்திரன், சூரியன், கடலுக்குள்ளே இன்னும் அற்புதத்தை கண்டுபிடிக்கவே முடியலைங்கிறாங்க. கடலுடைய அடியில் இருக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் கண்டுபிடிக்கவே முடியலைங்கிறாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான பூமிக்குள்ளே இருக்குது. ஒரு மேஜிக் செய்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவன் எப்படி செய்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதானே அப்படின்றோம். ஆனால் ஞானிக்கு எதுவுமே அதே மாதிரி ஆச்சரியமாக இருக்காதான். இந்த சிருஷ்டியினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஞானிக்கே எதுவுமே ஆச்சரியமாக தெரியாதான். அவனுக்கு எல்லாமே சாதாரணமாக தெரியுங்கிறாங்க. இங்கே அர்ஜுனன் வந்து ஞானத்தை முழுமையாக அடையலை, ஏதோ கொஞ்சம் அடைஞ்சிருக்கான். கொஞ்சம் அடைஞ்சிட்டு ஒரு முழுமையான ஞானம் பெறாமல் ஓரளவுக்கு பக்குவத்தோடு பார்க்கறதுனால இவனுக்கு எல்லாமே ஆச்சரியமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, அண்ட சராசரத்தில் அத்தனையும் ஒரு உடலில் பார்க்குறான். அது இந்த கண்ணில் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? சூரியன் தெரிஞ்சுன்னா அடுத்திருக்க நட்சத்திரம் தெரியாது. எல்லாவற்றையும் இவன் அங்கு பார்க்கின்றான். தேவர்களை பார்க்குறான், பிரம்மனை தேவனை பார்க்குறான். அதாவது விஷ்ணு தனி, பிரம்மா தனி, சிவன் தனியாக பார்த்தவன் அந்த ஒரு ரூபத்துக்குள்ளே 3 பேர்த்தையும் பார்க்குறானா. சிவனையும் பார்க்குறானா, விஷ்ணுவையும் பார்க்குறானா, பிரம்மாவையும் பார்க்குறானா. அப்போ 3 பேரையும் ஒரே வடிவத்துக்குள்ளே பார்க்கும்போது 3 லோகத்தையும் பார்த்தா, பிரம்மலோகத்தையும் பார்த்து, பார்க்கடலையும் பார்த்து, கைலாசத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரே இடத்துக்குள்ள அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது அவனுக்கு. எல்லா உயிர்களையும், தேவர்களையும், ரிஷிகளையும் அவரிடம் பார்க்கிறேன்கிறான். எல்லாம் தெரியுது அப்படிங்கிறான். எண்ணிக்கையில் அடங்கா கைகள், கால்கள், தலைகள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே மெய் மறந்து சொல்கிறான். எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியலை, எங்கே முடிவுன்னு தெரியல. இந்த சிருஷ்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப முடிவு சொல்ல முடியாது. இப்போ விண்வெளியில் ஸ்பேஸ் பார்க்குறோம், எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? சொல்ல முடியாது. எங்கே போய் முடியுதுன்னு சொல்ல முடியாது. சொன்னேன் அன்றைக்கி ஒருத்தர், ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சொன்னார், எவ்வளோ கேலக்ஸி இருக்குது, எவ்வளோ ஸ்டார்னு சொல்லி. 10,000 கோடி நட்சத்திரங்கள் நம்ம கேலக்சியில் இருக்குது. மில்கி வே பால்வழி மண்டலத்தில் நாம் இருக்கக்கூடிய இடத்துல 10,000 கோடி சூரியன்கள் இருக்குது. இப்படி எத்தனை கேலக்ஸி இருக்குன்னா 10,000 கோடி கேலக்ஸி இருக்கான். அப்போ ஒவ்வொரு கேலக்ஸிலையும் 10,000 கோடி சூரியன். 10,000 கோடி இன்ட்டு 10,000 கோடி, 10,000 லட்சம் கோடி. 10,000 லட்சம் கோடி இன்ட்டு 10,000 லட்சம் கோடின்னா அப்போ எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது? அதுக்கு பிறகு இருக்குது என்னன்னு தெரியலைங்கிறான். எங்கே போய் முடியுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆரம்பமும் முடிவு. நீங்கள் ஸ்பேஸில் விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணாலே பதிலே சொல்ல முடியாது. விஞ்ஞானத்தில் போய் இங்கே இதோட முடியுதுன்னு சொன்னால் எதனால் முடியுதுன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். அதை உடைச்சிட்டு போனால் என்னன்னு கேட்கலாம். இதனாலே முடியுதுன்னா அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு என்ன சொன்னாலும் அதுக்கு அப்பால் என்ன, அதுக்கு அப்பால் ஒரு கொஸ்டின் பண்ண முடியும். அதனால தான் ஆதியும் அந்தமும் அற்றவன் சொல்கிறது. இது ஞானம் வந்தால் தான் இந்த கேள்விக்கு விடையே தெரியும்.
ஞானம் வந்து அந்த கேள்வியை கேட்க மாட்டோம், எல்லாம் கற்பனைன்ட்டு போயிடும். உண்மையிலே உண்மை இல்லைன்ட்டு போயிடும். அப்போ இவன் சொல்கிறான் அடிமுடி இந்த இவர் சிவபெருமான் வந்து அடியும் முடியும் பார்க்க முடியும் சொல்கிற தத்துவமே இது தான். இந்த விஸ்வரூபத்தில் இவன் சொல்கிறான் பாருங்கள், எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எங்கே முடிவுன்னு தெரியலை. இதே தான் அங்கே சிவபெருமானுடைய அடிமுடி தேடுறதுக்கு போகிறாங்கல்ல, அந்த தத்துவமே இது தான். அப்போ ஆரம்பமும் முடிவும் இல்லாததாக இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்குது. தேவலோகம் நரகம் எல்லா லோகமும் தெரியுதுங்கிறான், எல்லா முனிவர்களும் தெரிகிறாருங்கிறான். பார்த்து மெய் மறந்து ஆச்சரியப்படுகின்றான். அவரிடமே அனைத்தையும் பார்ப்பதால், அவரே அனைத்துக்கும் ஆதாரம் என்பதால் இவன் அப்படியே மெய் மறந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறான். தர்மத்தை காப்பவராக அறிகிறான். இன்னொன்று சொல்கிறான், நான் மட்டும் ஆச்சரியப்படலை, இதை பார்க்குற விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்கள் அவங்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் ஆச்சரியமாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் முழுவதும் யாருமே இதை அறிய முடியாது, அறிய முடியவில்லை, அப்படி ஒரு தோற்றத்தோடு இருக்கிறான்னு சொல்லி அத்தனையும் ஒரே வடிவத்தில் பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். இது முதல்ல இவனுக்கு வரக்கூடிய பாவனையாக இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுறான்னா பயப்படுறான். ரெண்டாவது எதை என்ன பண்ணுறான், பயந்துக்கிட்டு சொல்கிறான். முதல்ல ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். இந்த பயம் எப்படி வரும்னா 3 விதத்தில் நம்மளுக்கு பயம் வருமா. ஒன்று இருமையிலிருந்து பயம் வரும், இனியொன்று நாம் யாரை உயர்வாக நினைக்கிறோமோ அவங்கள பார்த்து பயப்படுவோம், மூணாவது ஒரு அழிவை கண்டா பயம் வரும், ஒரு பேரழிவை கண்டா பயம் வரும். இந்த 3ம் இவனுக்கு வருகிறது. பொதுவாக இருமையிலிருந்து பயம் சொன்னால் எப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக பகவானுக்கு என்ன பேர், அபயஸ்வரூபி, பயத்தை போக்குபவர். இங்கே என்ன பண்ணுறான், அவர் பார்த்தே பயப்படுறான். அவர் ஸ்வரூபத்தை பார்த்த உடனேயே இவனுக்கு பயம் வருகிறது. முதல்ல நம்மளுக்கெல்லாம் பயம் எப்படி வருது தெரியுங்களா, நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருந்தால் பயம் வரும். அது எப்படி சாமி சொல்கிறீங்க, 2 பேர் இருந்தால் தானே பயம் இல்லாமல் இருக்கலாம், தனியாக இருந்தால் தானே பயம் வரும். பொதுவாக அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, உனக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருந்தால் அதில் பயம் வருதுன்னு சொல்லுது. நாம் ஏன் 2 பேர் இருந்தால் பயம் இல்லைன்னு சொல்கிறோம்னா, இன்னொருத்தன் வந்து நம்மளுக்கு பயத்தை கொடுத்துருவான்னு சொன்னால் இவனை துணைக்கு வச்சுக்கலான்னு பயப்படாமல் இருக்கும். நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி நம்மளை தாக்கி விடுமோங்கிற பயத்தில் இன்னொரு ஆள் துணைக்கு வச்சுக்கிறோம். அப்போ பயங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு அந்நியமாக ஒன்று இருந்தால் அதை வச்சு பயம் வரும். காட்டில் 10 பேர் இருக்கோம், சிங்கம் வந்தால் பயம் இல்லாமல் இருக்குமா? 10 பேர் இருந்தாலும் நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஒன்று வரும் பொழுது என்ன வருது, நம்மளுக்கு பயம் வந்துடுது. இருமையிலிருந்தே பயம் வருகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, வேதமே சொல்லுது. சில நேரம் தனியாக நடந்து வரோம்னு வச்சுங்களேன், திரும்பி பார்ப்போம், நிழலை பார்த்து பயந்துருவோம். அது ஏன் பயப்படுறோம்னா, நமக்கு வேறு ஒன்று இருக்குது, யாரோ ஒருத்தர் வர்றாரு, இப்படிலாம் பயம் இருக்குது. இந்த பயத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு போட்டி வச்சாங்களாம், சுடுகாட்டில் போய் ஆணி அடிச்சுட்டு வந்துடு உனக்கு பரிசு வரேன்னு இருக்கான். கேட்டிருக்கீங்களா அந்த கதை? அவன் போய் என்ன பண்ணியிருக்கான், போய் ஆணி அடிக்க போய் திரும்பி வரவே இல்லை. என்னான்னு பார்த்தா செத்து கிடக்காங்க. சட்டையில் ஆணி அடிச்சிட்டான், அவன் சட்டையிலேயே ஆணி அடிக்கும்போது அவன் சட்டையில் அடிச்சிட்டானான். எந்திரிச்சிருக்கான், வரல, பேய் பிடிச்சிடுதுன்னு பயந்து அங்கே போய் செத்து போயிட்டான். அர்த்தமற்ற பயம். நம்மளுக்கு அந்நியமாக ஒன்று நம்மளை தாக்குதுன்னு சொன்னவொன்னு என்ன வருது, நம்மளுக்கு பயம். இருமையிலிருந்தே பயம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் பயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் ஒற்றுமையாக இருந்தால் பயம் இல்லாமல் இருப்போம், 2ஆக பிரிஞ்சால் பயம் வந்துடும். அப்போ ஏகம், நம்ம வேதாந்தத்திலே அத்வைதம்தான் பயத்தை நீக்கும்லாம் சொல்லியிருக்கு. ஒருமையில் பயமின்மை, இருமையில் பயம். இவன் எல்லாத்தையும் தனியாக பார்க்குறான், பார்த்து இவனுக்கு ஒரே பயமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பயம் எப்படி வரும்னா, நம்மளை விட திறமைசாலி முக்கியமானவங்க பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பயப்பட மாட்டோமா? சும்மா இருந்தாலே போதும், அப்பா அவர் இருக்காருப்பா, நம்மளை தண்டிச்சிருவாருப்பா, அந்த பயம் இருக்குமா இல்லையா? கடவுளுக்கு ஏன் பயப்படுறான்? சின்ன பிள்ளையிலே சொல்லி வச்சிடும், கண்ணை குத்தி போடுவாருன்றோம். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற உபதேசமே தப்பு பண்ணுன கடவுள் கண்ணை குத்திடுவார். பண்ணுறோமா இல்லையா? நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அது அடிக்கொருக்கா. கடவுள்கிட்ட இந்த கண்ணை குத்திக்கு பயத்துக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு பையன் திருடிட்டான் கோயிலில், கேட்டிருப்பீங்க. பூசாரிட்டு இருக்க பணத்தை திருடிட்டான். இவன் திருடுற பழக்கம் இல்லை, அப்பா வரும் மகன்தான் இருந்தேன் திருடிட்டான்னு சொல்லிவிட்டார் அவர்.
சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கார், அவங்க அப்பா வந்து இவன் திருடிப்பான்னு தெரியும், எப்படி உண்மையை வர வைக்கிறது? அவனை கூப்பிட்டுட்டு என்னடா சொல்கிறான்னு இருக்க, இல்லைப்பா நான் திருடலப்பான்னு இருக்கான். திடீர்னு மாரியம்மன் கோயில் அது, இல்லை எனக்கு கண்ணு தெரியலான்ட்டார் அவங்க அப்பா. நீ திருடிட்ட, என் கண்ணை மாரியாத்தான் பிடிங்கிருச்சு அப்படின்னு அப்படியே கண்ணு நடிக்கிறாரு. எப்போப்பா இங்கே தான்ப்பா போச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டு போய் எடுத்து கொடுத்துட்டேன். இது நடந்தது. சின்ன பையன், ஒரு பையன். அப்போ கடவுள்கிட்ட பயம் இருக்குது. கடவுள் கண்ணுக்கு எடுத்துருவார், தண்டிப்பார். இப்படி பெரியவங்க கிட்ட ஒரு பயம் வருது நம்மளுக்கு. யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ கடவுளுக்கு நீ பயந்து நடன்னு சொல்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. பிறகு அழிவை கண்டு பயம், இங்கே பயப்படுறது இதுதான் முக்கியம். அர்ஜுன் எதுக்கு பயப்படுறான்னு சொன்னால், விஸ்வரூபத்தில் அழிவை பார்க்குறான். தனக்கு வேண்டியவர்களோ தன்னுடைய பொருளோ அழிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? பயப்படும். வேற ஆள் அழிஞ்சால் பயப்பட மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இறந்தாங்கன்னா, நம்மளுடைய பொருள் வந்து அழிஞ்சிச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு பயம் வரும். இங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னால், எல்லாவற்றையும் பார்க்குறான், அழிவை பூரா பார்க்குறான். படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு. படைக்கிறது காக்கிறதுல சந்தோஷம் வந்துடுது, அழிக்கிறத பார்த்தோன்னா பயம் வருகின்றது. உண்மையிலேயே நாம் வந்து எல்லோரும் வந்திருக்கோம், வாழ்கிறோம், கட்டாயம் போய்த்தானே ஆகணும். மரணம் வராமல் இருக்குமா? மரணம் வந்ததே ஆகும். ஆனால் மரணத்தை நினைத்தாலே பயம். யாருக்காவது மரணம் வராமல் இருக்கும் நம்பிக்கை இருக்கா? யாருக்காவது இருக்கா? கட்டாயம் இறந்தான் ஆகணும். ஆனால் மரணம் வரும்னா யாராவது ஏற்றுக்கிறோமா? எல்லாரும் இறந்ததே ஆகணும், வழியே கிடையாது. யாராக இருந்து வியாசர் போயிட்டார், கிருஷ்ண பரமாத்மாவே அவதார புருஷர், அந்த உடம்பு போயிடுச்சு, ராமர் உடம்பு போயாச்சு. நம்ம உடம்புனா நிற்க. ஆனால் மரணம் வரும்னா என்ன ஆகுது? பயம் வருது. நம்ம மட்டும் இல்லை, யாருடைய மரணத்தை கண்டாலும் வருது. எல்லாரும் சாகலைன்னு வச்சுக்கோங்க, சாவு மரணம்ங்கிறது கடவுள் கொடுத்த பிரசாதம்னு சொல்லணும். நம்ம வீட்டில் தாத்தாவெலாம் உட்காந்துருந்தானா வீட்டில் இருக்க முடியுமா? நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இருக்கார், அவருடைய தாத்தா இருக்கார், வீட்டில் இருக்க இடம் இருக்குமா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டில் வரும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது தைப்பொங்கலுக்கு முதல் நாள் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? போகி பண்டிகைன்னு வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? எல்லாம் பழசெல்லாம் வீட்டிலே இருந்துச்சுன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இருக்க பொருளை கொஞ்சம் கழிச்சு விடும், பழைய துணி, பழைய பேப்பர் எல்லாம் பண்ணுவோம். முதல் நாள் கூப்பிட்டு குப்பையில் தேவையில்லாதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவான்? போட்டு எரிச்சிருவான். பகவான் என்ன பண்ணுறாரு? இந்த உடம்பு இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை நினச்சி எரிச்சிருவார் நம்மளை. இந்த உடம்பு எது வரைக்கும் தேவைன்னு நினைக்கிறதோ அப்போ வரைக்கும் தான் வச்சுருப்பார். இந்த காட்சி என்ன பண்ணுறார்? இவர் காமிக்கின்றார், மரணத்தை எல்லாவற்றையும் காமிக்கிறார். பீஷ்மர், துரோணர் எல்லாருடைய மரணத்தையும் இவருடைய காட்சியில் காண்கின்றார். பல்லு இடுக்குதில் சிக்கியிருக்காங்களாம். கர்ண, பீஷ்மர், துரோணர், துரியோதனை எல்லார் சாவையும் பார்க்குறான். சரி, பீஷ்மர், துரோணர், துரியோதனுடைய சாவு, கர்ணன் சாவை பார்த்துட்டா சந்தோஷப்பட வேண்டியது தானே. அதில் இன்னொரு தத்துவத்தை சொல்கிறாரு. நீ ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது, நான் கொன்னுட்டேன் ஏற்கனவே, செத்தவாம நீ அடிக்கிறேன்னு காமிக்கிறார். எல்லாத்தையும் அவங்களுடைய மரணத்தை பூரா காமிக்கிறார். பீஷ்மர் மரணத்தை காமிக்கிறாரு, துரோணாச்சாரியார் மரணத்தை காமிக்கிறாரு. எல்லாத்தையும் காமிச்சு நீ வெற்றி அடைய போகிறேங்கிறதையும் காமிச்சிடுறாரு. பயந்து நடுங்கிறான் இவனுக்கு. எப்பயுமே இந்த மரணம்ங்கிறது நம்மளுக்கு பயமாக இருக்குது. மரண தருவாயில் இருக்கிறாருன்னு வச்சுங்க ஒருத்தர், அப்போ போய் அவங்ககிட்ட போய் அழுகக்கூடாதுப்பாங்க. ஒருத்தர் மரண தருவாயில் இருக்கிறாருன்னா அவங்ககிட்ட அழுகக்கூடாதான். அவங்ககிட்ட போய் நீ யார் யார் கடன் கொடுத்துருக்க, உன் சொத்தெல்லாம் எங்கே எழுதி வச்சுருக்க, சில பேர் அப்படியெல்லாம் கேட்குறது உண்டு. அவரே அவங்க என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் பகவானை நினச்சிக்கங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐசியூவில் இருக்கும்போது இன்னொரு அம்மா வந்து டாக்டர் பிழைக்க மாட்டாருன்ட்டார். நீங்கள் கடவுளை, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும்? இந்த தெய்வம், அந்த தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு இருங்க. அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார், டாக்டர் சொல்லிட்டார். அவர்கிட்ட எதுவும் சொன்னேன், நீ கடவுள் இனிமேல் பிழைக்க மாட்டாருன்ட்டார். நான் அவர்கிட்ட அதை சொல்லலை, நீ கடவுள் சிந்தனையிலே மூழ்கிடு நல்லா அதை பிடிச்சு. கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிட்டு வந்து 1 ஹவரில் இறந்துட்டார் அவர். அப்போ மரண தருவாயில் இருக்கிறவங்ககிட்ட கடவுளை நினைக்க சொல்லணுமே ஒழிய நம்ம வேறு எதையும் சொல்லக்கூடாது.
அதெல்லாம் இங்கே பிறப்பு என்பது எப்படி மங்களமோ அது மாதிரி இறப்பு என்பதும் மங்களம்தான்ங்கிறத பகவான் காட்டுறார். சரி, இறப்பு மங்களம்னா இறந்த வீட்டில் போய் சிரிக்கலாமா? சிரிச்சா அடிதான் விடுது. அங்கே போய் அழுகிறது அழுகணும். ஆனால் அது இறப்பும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம். எங்கள் ஊரில் ஒரு பெரிய அரசியல்வாதி, பெரிய ஆள், அந்த ஏரியாவுக்கு அவர் தான் தாதா மாதிரி, இறந்து போயிட்டார். எல்லோரும் அவர் இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஒருத்தர் ஒரு கடைக்காரர் என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லது சந்தோஷம்னு சொல்லி பழகிட்டார். யாராவது ஒரு விஷயத்த சொன்னால் ரொம்ப நல்லதுங்க சந்தோஷங்கம்பார். அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார்? இறந்த கேட்டவொன்னே ரொம்ப நல்லது சந்தோஷம்ட்டார். ஊஞ்சி ஒரு அடி அடிச்சிட்டான். அவர் இருக்கிறதுலே பெரிய ஆள். இவன் மரண செய்தியை சொல்லிட்டு வர்றான். இவருக்கு எப்போயும் ஒரு பழக்கம், சுபாவம் என்ன, நீங்கள் போய் கடைக்கு போன உடனே என்ன பண்ணுங்க, வாங்கினே நல்லது சந்தோஷம் அப்படிம்பார். எதாவது கேட்டால் நல்லது சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த வியாபாரத்தையும் ஆரம்பிப்பார். இப்படி ஒரு சுபாவ பழக்கம் இருக்குது. அவர்கிட்ட போய் இந்த பெரியவர் இறந்துட்டான்னு சொன்ன உடனே நல்லது சந்தோஷம் இருக்கார். எப்படி இருக்கு அவனுக்கு? அது சொன்ன வேலை ரவுடி. அங்கேயே அடிச்சுட்டாங்க. அதனால் மரண வீட்டில் போய் மரணம் மங்களம்னு பகவான் சொன்னாலும் கூட அங்கே என்ன பண்ணணுமோ அதைத்தான் நாம் பண்ணணுமே ஒழிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரணும். கடைசி காலத்தில் நம்மளால் ஐசியூவில் போட்டுருவாங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. டாக்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐசியூம்பர். நான் மட்டும்தான் உன்னை பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்றார். இருக்கா இல்லையா? ஐசியூன்னு அதுதான், இன்டென்சிவ் கேர் யூனிட் சொல்கிறான். இன்னொரு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். ஐ நான், சி பார்க்குறேன், யூ ஒன்றை, நான் மட்டும்தான் உன்னை பார்ப்பேன், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்றார். எல்லாத்துக்கும் வரத்தையும் செய்யும். பகவான் காமிக்கிறார், விஸ்வரூபத்தில் மரணத்தை காண்பிக்கின்றார், அனைவருடைய மரணத்தையும் காண்பிக்கின்றார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லா உடல்களும் உயிரினும் அவருடைய வாய்க்குள்ளே போகுதான், உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த சினிமாவில் ஒன்றில் காமிப்பேன், எல்லாம் உள்ளே போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தசாவதாரம் படத்தில் கடைசியில் கல்கி அவதாரத்தில் காமிப்பான், எல்லாம் உள்ளே போகும், வாயை திறந்துக்கிட்டு இருப்பார். அப்படி இவன் எல்லா அழிவையும் பார்த்து பயந்து நடுங்கி நீங்கள் யாருங்கிறான். நீங்கள் யார், யார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற காலங்கிறார். டைம் இஸ் கோல்டுங்கிறான் அவர், டைம் இஸ் எமன்கிறார். நம்ம டைம் இஸ் கோல்டுங்கிறோம். காலன் காலதேவன் அப்படிங்கிறார். அதாவது எல்லாத்தையும் விழுங்கிறது காலம்தான். நான் விழுங்கி விட்டேன். துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்திரன் கர்ணனையும் அவ்வாறே என்னால் கொல்லப்பட்ட இன்னும் மற்ற அநேக போர் வீரர்களையும் நீ கொல்வாயாகங்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் கொண்டுட்டப்பா, கொண்டவங்களை நீ கொல்லுங்கிறார். இப்படியே அந்த வார்த்தையை பகவான் சொல்கிறார். எல்லாத்தையும் கொண்டவங்களை நீ கொல்லு, செத்தபாம்படி. இவ்வளவும் சொன்ன பிறகு கர்ணனை கொன்னுட்டு, கர்ணன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு எங்கள் அண்ணனவா கொன்னேன், நான் கொன்னேன்னு அழுவான் போட்டு. அப்போத்தான் சொல்லுவேன், ஏற்கனவே பல பேர் கொண்டுட்டாங்கப்பா அவனை, என்ன இப்போ நீ கொல்ற அப்படிம்பார் கிருஷ்ணர். இதில் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு இங்கே சொல்கிறாரு. அதாவது இங்கே பகவான் சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால், இவ்வுலகில் அணு முதல் அண்டம் வரை அனைத்தையும் ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் நான் தேன். நீ செய்கிறேன் கருவப்படாத, நீ வெறும் கருவி மட்டுமே அப்படிங்கிற தத்துவத்தையும் இதில் உணர்த்துகின்றார். அப்போ இங்கே அர்ஜுனனுக்கு என்ன வந்துச்சு? முதல்ல ஆச்சரியம் வந்தது, ரெண்டாவது பயம் வந்தது. பயம் இருமையிலிருந்து வரும், பிறகு பெரியவங்கிட்ட வரும், பிறகு அழிவை கண்டு பயம். இங்கு அழிவை கண்டு பயந்து நீங்கள் யார் என்கின்றான். இவர் நான் அனைத்தையும் அழிக்கும் காக்கும் கால தத்துவம் என்கின்றார். பயம் முடிஞ்சு அடுத்து என்ன வருது தெரியுமா? பக்தி வருகிறது. இவனுக்கு என்ன வருது? பக்தி வருகிறது, பகவான் மேல் பக்தி. பயத்தை தொடர்ந்து பகவான் மேல் பக்தி வருகிறது. பக்தியில் பல படித்தரங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த பக்தி வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, 12வது அத்தியாயத்தில் இந்த பக்தியை பற்றி சொல்ல போகிறேன். இதை முடித்தவொடனே என்ன பண்ணுவார்? இவனுக்கு இதில் பக்தி கடைசியாக வருது. பக்தியில் பல படித்தரங்கள் இருக்குது. அதெல்லாம் 12வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். எந்த ஸ்டேஜில் பக்தி இருக்குதுன்னு சொல்லணும். இவனுக்கு பயம் முடிஞ்சவொன்னு ஒரு பக்தி வருது. நீ என்ன படிக்கிறேன்னு கேட்குறான். இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறான். இன்ஜினியரிங்கில் 6 வருஷம் இருக்குது. பிஇ 4 வருஷம் படிக்கலாம், எம்இ 2 வருஷம் படிக்கலாம்.
பிறகு கேட்டால் என்ன ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயர், இல்லை பிஇ இல்லாட்டி எம்இன்னு சொல்லணும். அது மாதிரி பக்தின்னா சும்மா எல்லாத்தையும் பக்தின்னு சொல்கிறது. பக்திலையும் பல படித்தரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் 12ஆம் அத்தியாயத்தில் பார்த்துறோம். பஜனை செய்வது பக்தி, கீர்த்தன பக்தி, எல்லாமே பக்தி. முதல்ல பயப்படுறான், பிறகு யாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய சொரூபத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அவர் மேலே பக்தி, இப்படி ஒரு ஆற்றல் உள்ளவரா, நம்மவராக இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி இவனுக்கு பக்தி வருகிறது. இந்த ஒரு உதாரணம் சொல்வார் சின்மயானந்தர். அப்பா சிங்க முகமூடியை போட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவனுடைய குழந்தை கத்தி கதறுது, பயந்து அலறி ஓடி அம்மாவை தேடுதுங்கிட்டு ஓடுது. இவர் போகிறாரு, வரமாட்டேங்குது, பக்கத்தில் அலறி ஓடுது. பிற முகமூடியை கலத்தின உடனே அப்பாவான்னு கட்டி பிடிச்சிக்கிறது. அது மாதிரி இவ்வளவு நேரம் அவனுக்கு என்னாச்சு, பயந்து அலர்னா. இப்போ என்ன பண்ணுறான், அவருடைய அழியாத தத்துவத்தை நினச்சி இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவரா, இப்படி ஒரு சக்தி உள்ளவரா, அவர்கிட்டயா நம்ம பழகிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு அவர் மேலே ஒரு பக்தி வருகின்றது. ஒரு அரசியல்வாதியாக இருக்கார், ஒரு தலைவரே இருக்கார், அவர் மேலே எப்படி மரியாதை வரும்? அவருடைய திறமையானவராக இருந்தால் மரியாதை வரும், நல்ல குணங்கள் இருந்தால் மரியாதை வரும். இவருடைய ஆற்றல் அனைத்தையும் பார்த்தவுடன் இவனுக்கு அவன் மேல் இருந்த பயம் போய் இவ்வளவு ஒரு ஆற்றல் சக்தி உள்ளவரான்னு சொல்லி இவனுக்கு பக்தி வருகிறது. எல்லாமே அவரே என்று இவன் அவர் மேலே பக்தி செலுத்தி என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இவன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல்லாயிரம் முறை நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம், திரும்ப திரும்ப நமஸ்காரம் சொல்லி அப்படியே கொலைகிறான். இந்த ஒரு நாயை ரொம்ப நல்லா வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தால் என்ன பண்ணும், ஓட்டு சுற்றி சுற்றி பரண்டு பண்ணும். அது என்ன செய்யுதுன்னே தெரியாது. பக்தியில் அது இந்த ஒரு அன்பில் என்ன செய்கிறதுனே தெரியும். அது மாதிரி இவன் இப்படிப்பட்டவரா, நீங்கள் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன், 1000 முறை நமஸ்காரம் பண்ணுறேன், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி இவனை எரியாமல் உளறான். முன்பக்கம் நமஸ்காரம் பண்ணுறேன், பின்பக்கம் நமஸ்காரம் பண்ணுறேன், இப்படிப்பட்டவரான்னு சொல்லி அவனை பரவசத்தில் என்ன பண்ணுறான்னா அப்படி ஒரு கைகால் தெரியாமல் பண்ணுறான். அவருடைய காட்சியை பார்த்த உடனே சில நேரம் பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு கர்வம் இல்லாமல் நடந்துக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பக்தன்லாம், நம்மளுடைய தொண்டர்கள்லாம் பார்த்தா கைகால் தெரியாமல் ஆடிடுவான்னு சொல்லி காமராஜர் ஒன்று பண்ணார்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் பத்திரிக்கை கொடுத்தாராம், அவருடைய ரொம்ப பழைய நண்பர், கல்யாணத்துக்கு வர சொல்லி. பார்க்குறேன்ப்பான்னாராம். எப்பயுமே அப்படித்தான் சொல்லுவார், பார்க்குறேன்ப்பாம்பார். எங்கே இவர் என்ன வரமாட்டாருன்ட்டு இருந்திருக்கான். இப்போ நல்லா நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்ச உடனே போலீஸ் எல்லாம் நிப்பாட்டி சிஎம்மாக இருக்கும்போது சிம்பிளாக உள்ளே போனாராம். அவனுக்கு கைகால் ஓடலையா? என்னடா ஒரு சிஎம் நம்ம கல்யாணத்துக்கு ஒன்றுமே வர்றேன்னு தகவலே சொல்ல, எங்கேயா சொல்லியிருக்கலாம்ல, சொன்னால் நீ இப்படி இருப்பியா, அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், ஆடம்பரம், கைகாலே ஓடாது, மற்ற யாரையும் கவனிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு திடீர்னு அப்படி தானே இருக்கும். அப்படி சொல்லி இப்போ வீட்டில் உட்காந்து மெதுவாக சாப்பிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க அவரை. இதுக்காக தேவை நான் வரேன்னு கூட சொல்லலை உனக்கு. வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாரான். என்ன வண்டி வந்தால் என்னடா வருது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு அப்படி போனான்னு ஒரு கீழே படித்தேன் நான். அது மாதிரி இவர் இத்தனையும் காமிச்ச உடனே அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இப்படிப்பட்டவர்கிட்டே நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு சொன்னால், இது வரைக்கும் நான் நண்பனாக நினச்சிருந்தேன், மைத்ருனாராக நினச்சிருந்தேன், போடாவாடான்லாம் கூப்பிட்ருக்கேன், நீ இப்படி என் கூடையே இருந்துட்டு உன்னைய பற்றி நான் தெரியலேன்னு சொல்லி மன்னிச்சுக்க நமஸ்காரம் பண்ணுறான். நான் உன்னை எப்படியோ திட்டியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன், இப்படி அற்புதமான ஒரு படைப்பா நீங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறான், மேலும் கீழும் விழுந்து மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கின்றான். சகசரநாம அர்ச்சனையெல்லாம் செய்கிறாங்கிறது. என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி அவன் அவரை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றான். பக்தியில் அப்படி வந்துடுது. கீர்த்தி திருவகவல்ல போற்றி திருவகல்லையும் பாடுவார் மாணிக்கவாசகர். சிவபெருமான போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி எல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு சொல்வார். அது மாதிரி விஷ்ணு பகவானின் கீர்த்தியை, அவருடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப புகழ்கின்றான். பக்குவம் இல்லாமல் விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டான், பயப்பட்டான். பிறகு அதனுடைய ஆற்றலை உணர்ந்தவுடன், அவருடைய சக்தியை உணர்ந்தவுடன் இவருக்கு என்ன வந்துருச்சு, பக்தியும் ஆனந்தமும் வருகின்றது. அதனால் மன்னிப்பு கேட்குறான். நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது தப்பாக நடந்திருந்தால் என்னை எல்லாம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் பூராமே இந்த வர்ணனை தான்.
பெருசாக வந்து இதில் பூரா வர்ணனையாத்த இருக்குது. பிறகு என்ன கேட்குறான்னு சொன்னால், எனக்கு இதெல்லாம் போதுங்கிறான், இந்த காட்சியெல்லாம் எனக்கு போதும், பழைய ரூபத்தில் நீங்கள் இந்த கதாயுதத்தை தரித்து சக்கராயுதத்தை கையில் ஏந்தி அது மாதிரி காட்சி விடுங்க, இந்த ரூபத்தை எனக்கு வேணாம் போதும் அப்படின்னு சொல்லி இவனே வந்து பழைய ரூபத்தை கூப்பிட்டு கேட்குறான். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அவரே பகவான் சொல்கிறார், இந்த பார்ப்பான், இந்த காட்சி உன்னைய தவிர வேறு யாருக்கு நான் காட்டலை, இதனுடைய மகிமையை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லி விஸ்வரூபத்தின் மகிமையை சொல்லுகின்றார். இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் பார்க்கவில்லைன்ட்டார். உனக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு, சஞ்சயன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரூபத்தை யாருக்கும் காமிக்கவில்லை. தானம் தவம் யாகம் என்ன சாதனை பண்ணியிருந்தாலும் நான் இந்த விஸ்வரூப காட்சி யாருக்கும் காண்பித்ததில்லை. யார் பார்த்துருக்கா இவ்வளோ காட்சியை? முனிவர்கள் கூட ஒட்டுமொத்தமாக அப்படி தெரியுமா? தெரியாது. முனிவர்கள் பார்த்ததில்லை, தேவர்கள் பார்த்ததில்லை, எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணாலும் கிடைச்சதில்லைங்கிறார். எந்த கர்மத்தினாலும் அடைஞ்சதில்லை, தானத்தினாலும் அடைஞ்சதில்லை. இதை உனக்கு இந்த ரூபம் இப்படிப்பட்ட ஒரு மகிமை பொருந்திய காட்சியை உனக்கு மட்டும் காட்சி இருக்கின்றேன், காரணம் உன்னிடம் பிளவுபடாத பக்தி இருக்கிறதுன்னார். அந்த பக்தியின் மகிமையை சொல்கிறார். அந்த பக்தி வந்து இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி காட்சி கிடைக்கும். நீ என்னிடம் ஒரு பிளவுபடாத பக்தி வச்சிருக்கிற, அதனால் இதை காமிக்கிறேங்கிறார். நம்மெல்லாம் பகவான் எதுக்கு வழிபடுவோம்? 108 தேங்காய் உடைக்கிறேன்னு கேட்போம். எதுக்கு வழிபடுவோம்? எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தேன்னா உனக்கு 108 தேங்காய் தர்றேன். அப்படி தானே பண்ண, தப்பு இல்லை. ஏன்னா அதில் ஒரு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன ஒரு 10% தர்றேன், 5% தரேன், பகவான்கிட்ட பேரம் பேசுகிற சொல்கிறோமா இல்லைங்களா? நீ எனக்கு அதை குமிச்சு கூட உனக்கு நான் அதை பண்ணுறேன் சொல்கிறோமா இல்லைங்களா? சரி, பண்ணுற பொருள் யார் இது? அவர். இதில் ஒரு பாவனை, அதாவது எதையுமே இனாமாக பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவனை. நீ கடவுள்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு கொடுத்துருக்க, உனக்கு தான் பண்ணணுமா இல்லையா? சில பேர் இதை கிண்டலும் பண்ணுறாங்க. இது வந்து கீழான பக்தி தான், அதுக்காக கூடாதுங்கிறது இல்லை. இங்கே என்ன சொல்கிறார், அப்படி எதையுமே எதிர்பார்க்காத பக்தி, எனக்கு நீ மட்டுமே வேண்டுங்கிற பக்தி. ஆதிபராசக்தி படத்தில் ஒரு காண்பான், சுருளிராஜன் பக்தியை பார்த்துருக்கோம்ல. அவனுக்கு உணர்த்துறாரு, அவன் வந்து நீ வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும்னு சொல்லுவான், மற்றவங்களாம் சும்மா கேட்குறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அன்பு, ஒரு பக்தி அது இருந்ததுனால உனக்கு காண்பிக்கின்றேன் அப்படிங்கிறான். அதாவது தேவர்கள் கூட இதை பார்க்குறதுக்கு பெருசாக விருப்பமெல்லாம் தெரிவித்தாங்க, ஆனால் அவர்களுக்கும் கூட இந்த உருவத்தை நான் காண்பிக்கவில்லை. சஞ்சயன் கடைசியில் சொல்கிறான், வாசுதேவனான பகவான் அர்ஜுனனுடன் இவ்வாறு கூறிவிட்டு மறுபடியும் அதே விதமான தன்னுடைய சொரூபத்தை காண்பித்தார். மறுபடியும் மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணன் இனிய வடிவமாகி ஆகி பயந்திருந்த அர்ஜுனனுக்கு தைரியத்தை ஊட்டினார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பிறகு அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த உருவத்தை பார்த்துட்டு அமைதியாயிட்டான். அமைதியாகி சாந்தமான ரூபமாக ஆயிட்டான். பகவான் சொல்கிறார் திருப்பி, இதை வந்து தேவர்கள் கூட விருப்பம் கொண்டிருந்தாங்க, ஆனால் பார்க்க முடிஞ்சதில்லை. வேதங்களை கற்பதால் காணப்பட முடியாதவன், யாகம் செய்வதாலும் காணப்பட முடியாதவன் சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வேறொன்றையும் பயனாக கருதாத பக்தியினால் நான் கண்கூடாக காணப்படக்கூடியவன் சொல்லிட்டார். இது எதனால் காமிக்க முடியும்? பக்தியினால் மட்டுமே காண முடியும், வேறு எதனாலும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த விஸ்வரூபத்தை இதோட முடிக்கிறார். முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன ஸ்லோகம் சொல்கிறாருன்னு சொன்னால், 55வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா 5 சாதனைகளை சொல்கிறார். இது வரைக்கும் சொன்ன வேதாந்தத்தினுடைய சாதனைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுறார். எவனொருவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் என் பொருட்டே ஆற்றுவானோ, முதல் கடமை. இந்த விஸ்வரூபத்தை காமிச்சு முடிச்சுட்டு சொல்கிறார், என்னையே அடையத்தக்க மேலான கதியாக கொள்வானோ, என்னிடமே பக்தி பூண்டவனோ, பற்று அற்றவனோ, உயிரினங்கள் அனைத்திலும் பகைமை இல்லாதவனோ அந்த அனன்ய பக்தன் என்னையே அடைகிறான் சொல்லி முடிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால்,
முதல்ல கர்மயோகத்தை சொல்கிறார். நம்ம இது வரைக்கும் படித்ததனுடைய சாரத்தை என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அப்படியே வர்ணிக்கிறார். அதாவது 5 சாதனைகள் சொல்கிறார். கீதையின் சாரத்தை இங்கே அடைச்சிட்டார் அந்த ஒரே ஸ்லோகத்தில். எல்லா செயல்களையும் என் பொருட்டே செய்யிட்டார். கர்மயோகம் என்ன? நம்ம கர்மயோகத்தில் என்ன பண்ணுறோம்? அதைத்தான் பண்ணுறோம். நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் பகவான் பொருட்டு செய்வது. இது முதல் சாதனை. நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, பக்தி செலுத்துறது கரெக்டு. எங்கே உள்ள நுழையிறோம் தெரியுங்களா? நாம் என்ன கடமையை செய்கிறோமோ, என்ன செயலை செய்கிறோமோ, அந்த செயல் எல்லாம் நாம் வந்தது எதுக்கு? கடவுளை அடைய. வந்தது எதுக்கு? மீண்டும் பிறவாமல் இருக்க, மோட்சத்தை அடைய. அப்படிங்கிற புத்தியோட எந்த செயல் செய்தாலும் இது கடவுளுக்காக, கடவுளை அடைவதற்காக. அவன் ஆட்டுவிக்கின்றான், நான் ஆடுகின்றேன். இந்த பலன் அவன் கொடுப்பது. நான் செய்ய வேண்டியது என்னுடைய டியூட்டி. அந்த செய்கிற செயலை யாருனால செய்கிறேன்? கடவுளுடைய அருள்னால செய்கிறேன். அதுக்கு பலன் அவர் குறைச்சி கொடுக்கலாம், கூட கொடுக்கலாம். அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்மயோகம். இதை முதல் வரியில் சொல்கிறார். கர்மயோகத்தை பற்றி நிறையா படிச்சிருக்கோமா இல்லைங்களா? முதல்ல ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படியே கர்மயோகம்தான். நம்ம கர்மயோகத்துக்கு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது முதல் சாதனை. இந்த அத்தியாயத்தில் கரெக்டாக முடிக்கிறார். முடித்து பக்தி யோகம் ஆரம்பிக்க போகிறார். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலை விட்டுட்டு கோயிலுக்கு போகணும். வீட்டில் வேலையை விட்டு தானே வரணும். கிளாஸுக்கு வரணும், வேலையை விட்டு தானே வரணும். ஆனால் கர்மயோகத்துக்கு நீங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கர்மயோகமாக செய்ய முடியும். புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்மயோகமாக செய்ய முடியும். பெரியவங்களுக்கு சேவை செஞ்சாலும் கர்மயோகமாக செய்ய முடியும். அது என்னன்னா, இது இறைவன் பொருட்டு செய்கின்றேன். கடவுள் எனக்கு இந்த கடமையை கொடுத்துருக்கார், அதை செய்கிறேன். இதுக்கு என்ன பலன் வேணுமோ அதை அவர் பகவான் பார்த்துக்கிடுவார். நான் செய்ய வேண்டியது என்னுடைய டியூட்டின்னு சொல்லி நாம் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலை மாற்ற சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு? பாவனையை மாற்ற சொல்கிறார். இது கஷ்டமா? இதுதான் முதல் நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் விரிவாக பார்த்துட்டோம். இங்கே சுருக்கமாக ஒரே விரல் சொல்கிறார். அனைத்து செயல்களையும் ஆண்டவன் பொருட்டு, என் பொருட்டே நீ செய்ய வேண்டும். இது முதல் சாதனையாக சொல்லிட்டார். 2வது சாதனை, ஆண்டவனை அடைவதுதான் இறுதி லட்சியம், கடவுளே கதி என்று இருத்தல். இது முமுட்சுத்துவம். இந்த முமுட்சுத்துவத்தை பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். எல்லாருமே யாரை விரும்புகிறாங்க தெரியுமா? எல்லாரும் யாரை விரும்புகிறாங்க தெரியுமா? கடவுளைத்தான் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு பொருளை விரும்புனீங்கன்னா யாரை விரும்புகிறீங்க தெரியுமா? கடவுளைத்தான் விரும்புகிறீங்க. எதை உங்களுக்கு விருப்பம், எனக்கு இது சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி ஒரு பொருளை விரும்பினாலும் உங்களை எரியாமல் யாரை விரும்புகிறீங்க? கடவுளை விரும்புகிறோம். ஏன்னா ஒரு பொருளை ஏன் விரும்புகிறீங்க? அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுக்காக தானே விரும்புகிறீங்க. சந்தோஷத்தை கொடுக்கலன்னா விரும்புகிறீங்களா? உண்மையிலே பொருளை விரும்புகிறீங்களா, சந்தோஷத்தை விரும்புகிறீங்களா? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை விரும்புகிறீங்களா, அந்த பொருள்னால் வர சந்தோஷத்தை விரும்புகிறீங்களா? சந்தோஷத்தை விரும்புகிறோம். ஒரு கார் வாங்குகிறோம், எனக்கு இந்த கார் பிடிக்கும், வச்சுருக்கோம். அந்த கார் வாங்கினதுலேருந்து டெய்லி ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா, சரியே பண்ண முடியல, என்ன பண்ணுவீங்க? யார் தலையில் கட்டுவோம்னு பார்ப்போம். இந்த காரை ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கல, அந்த கார் மூலமாக சந்தோஷம் கிடைச்சா விரும்புமா. உறவுகள் கூட அப்படித்தான். ஒரு உறவுனால நம்மளுக்கு சந்தோஷம் வச்சா கூட வச்சுக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி போய் தொலைஞ்சா தெரியும் நினைப்போம். இருக்கா இல்லைங்களா? சில பேரை விட மாட்டோம். காரணம் என்னென்னா, அதுலேயும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ வயதானவங்க கஷ்டத்தை கொடுக்குறாங்க, சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிடுவோம், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதனால தான் வச்சுக்கிடுவோம். அதுலேயும் கூட சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உண்மையா இல்லையா? கடவுள் யார் வடிவம்? ஆனந்த வடிவம். மோட்சம் என்ன ஸ்வரூபம்? மோட்சத்தில் என்ன கிடைக்கும்? ஆனந்தம். அது பெர்மனண்ட் ஆனந்தம். நாம் டெம்பரவரி ஆனந்தத்தை விரும்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எல்லா எறும்புலேருந்து தேவர்கள் வரைக்கும் விரும்புவது ஆனந்தம் மட்டுமே. ஆனால் அந்த ஆனந்தம் பொருளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தற்காலிக ஆனந்தத்தை விரும்புகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? கடவுள் தான் நிரந்தர ஆனந்தம். தத்துவத்தை புரிஞ்சு உண்மையை அறிஞ்சிக்கிறது பேரானந்தத்தை கொடுக்கும்னு எவன் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறான்னு அதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? முமுட்சுத்துவம். அதைத்தான் ஆண்டவனை அடைவதுதான் இறுதி லட்சியம் என்று யாருக்கு எண்ணம் இருக்கிறதோ அவன் முமுட்சு. அந்த எண்ணத்தோடு இருங்கிறார். இங்கே
இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, எனக்கு இந்த டெம்பரவரி சுகமெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல, ஆனால் எனக்கு நிறைவான முழுமையான நிறைவான ஆனந்தம் வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ, அதற்காக யார் முயற்சி செய்கின்றானோ, அது முமுட்சுத்துவம், இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம், அல்லது தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம், ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிறைவோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம். இது எல்லாருக்கும் இருக்க வேணும் விரும்புகிறாங்களா இல்லையா? யாராவது துக்கப்படம் நினைப்பானா? எனக்கு ஆனந்தம் வேணும், அந்த ஆனந்தம் குறையக்கூடாது, எப்பொழுது இருக்கணும், நிறைவாக இருக்கணும், அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறதில்லை. அப்போ உண்மையிலேயே எல்லாருமே முமுட்சு தான் ஒரு வகையில் பார்த்தா. ஆனால் அது இதில் கிடைக்கும் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பாக போகுது. இது பகவானிடம் மட்டுமே முழுமையாக கிடைக்கும். ஆகவே என்னையே நீ கதியாக கொண்டு எப்பொழுதும் நீ இருப்பாயாக. வாழ்க்கையின் கதி என்ன? பேரானந்தம். எல்லாம் கடவுளை கதின்னு நினச்சா வேணாம்ன்றுவோம். எனக்கு ஆனந்தமே கதின்னு என்ன சொல்லுவோம்? சரின்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? உனக்கு சந்தோஷத்தப்பா கதி, அப்படி வாழுனா ஓகேன்றுவோம். கடவுளே கதின்னா சரின்னு சொல்ல மாட்டான். கடவுள் ஆனந்த ஸ்வரூபங்கிறதே தெரியல. சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்கிறோமா இல்லையா? இன்னொன்று இருக்குது, கடவுள் நம்மளும் ஒன்றுன்னு சில இடத்துல பார்த்துருக்கோமா இல்லையா? நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன தெரியுமா? ஆனந்தம். இந்த இடத்துல ஒரு தத்துவத்தை கொஞ்சம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கூட பரவாயில்ல. நாம் உண்மையிலேயே யாரை விரும்புகிறோம் தெரியுமா? எல்லாரும் உண்மையிலே யாரை விரும்புகிறோம்னா நம்மளைத்தான் விரும்புகிறோம். வேற யாரையும் விரும்புகிறதே கிடையாது. ஒரு பிருகதாரண்ய உபநிஷத்தில் மைத்ரேயி பிராமணம் இருக்கு, அது சொல்வார். அங்கே யாக்ஞவல்யர் சொல்வார், நீ விரும்புகிறது எந்த விரும்பினாலும் உன் பொருட்டுத்தான் பார், நீ உன்னையத்தான் விரும்புகிறேன் பார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், இதே லாஜிக் தான். இப்போ நீங்கள் ஒரு பொருளை விரும்புகிறீங்க, அந்த விருப்பத்துக்கு காரணம் என்ன? அங்கே பொருள் ஆனந்தம் கிடைச்சா நம்மளை விரும்ப. இதே லாஜிக்கை திருப்பி சொல்கிறேன், இந்த முமுட்சுத்துவங்கிற வர்றதுனால. ஒரு பொருளில் ஆனந்தம் இருந்தால் அந்த பொருளை விருப்பம் இருக்குது, ஆனந்தம் இல்லைன்னா அந்த பொருளை விருப்பம். உறவுகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பொருளிலிருந்து எனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சின்னா எனக்கு விருப்பம் இருக்குது. அப்போ எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே விருப்பம் இருக்குது. அப்போ எங்கே விருப்பம் இருக்கோ அது என்ன அது எங்கே இருக்குது? அது ஆனந்தத்தை கொடுக்குது. எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே ஆனந்தத்தை கொடுக்குது. ஒருத்தட்ட விருப்பம் இருக்குது, அவர் ஆனந்தம் கொடுக்குறாரு, அங்கே ஆனந்தம் இருந்தால் விருப்பம் இருக்குது. ஒரு பொருளில் ஆனந்தம் இருக்குது, விருப்பம் இருக்குது. அங்கே விருப்பம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, ரெண்டும் ஜாயிண்ட்டாக இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பொருளில் சில நேரம் விருப்பம் வருது, சில நேரம் விருப்பம் வரல, அப்படி இருக்கா இல்லையா? ஒரு வீடே இருக்குது, நல்ல ஒரு வீடு ரொம்ப மோசமாக போச்சுன்னா அதில் வெறுப்பு அடித்து போட்டு புது வீடு கட்டிடுவோம்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த வீடு போயிடுது, அந்த விருப்பு மாறுதா இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்னால நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, அவரே நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டார், என்ன பண்ணுவான்? அந்த விருப்பத்தை தூக்கி போட்டுருவோம், அந்த விருப்பம் ஓடி போயிடும். இருக்கா இல்லையா? ஏன்? அங்கே ஆனந்தம் இல்லை. அப்போ ஆனந்தம் இல்லாட்டி விருப்பம் போய், விருப்பம் இருந்தால் ஆனந்தம் இருக்கும். நம்மளுக்கு நம்ம மேலே இருக்க விருப்பம் என்னைக்காவது போயிருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொருளை விரும்புவோம், வெறுப்போம். என்னையை நான் என்னைக்காவது வெறுத்துருக்கேனா? இல்லையே. சில பேர் சூசைட் பண்ணுறாங்களேன்னா அதுவும் கூட விருப்பத்தினால தான் செய்கிறான். எனக்கு துக்கம் வந்துருச்சு, ஏன் துக்கம் போகணுன்னு தான் செய்கிறான். ஏன்னு சொன்னால் நம்ம மேலே இருக்க விருப்பம் ஒரு நாளும் போவதில்லை. அப்போ நம்ம யாராக இருக்கணும்? எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே தானே விருப்பம் இருக்குது. லாஜிக் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். லாஜிக் கரெக்டாக இருக்குது சாமி, ஆனால் தெரியலேன்னு சொல்லலாம். எங்கே விருப்பம் இருக்கோ ஆனந்தம் இருக்கோ அங்கே தான் விருப்பம் இருக்குது. என் மேலே இருக்க விருப்பம், இப்போ கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவி கணவன் விருப்பம் கூட மாறுது. ஒரு நேரம் விருப்பம் இருக்குது, ஒரு நேரம் விருப்பம் இல்லை. தாய் தந்தையருக்கு மாறுது, உறவுகளுக்கு மாறுது, பொருள்களுக்கு மாறுது. ஆனால் எனக்கு என் மேல் உள்ள விருப்பம் ஒரு நாளாவது மாறி இருக்கிறதா? ஒரு நிமிஷம் மாறி இருக்கா? உடம்பு முடியாட்டவங்களும் எப்போ சரியாகி நல்லாவும். ஏன்? எனக்கு நான் எனக்கு என்னுடைய விருப்பம் என்கிட்ட ஒரு நாளும் குறைந்ததே இல்லை. ஏன் குறையலைன்னா நம்முடைய உண்மை சொரூபம் ஆனந்தம். இப்படி ஒரு லாஜிக் சொல்லி வேதாந்தத்தில் சொல்கிறாங்க. நம்மளுடைய உண்மை அதை புரியலை. நம்மளுக்கு ஆனந்தம் வெளியே இல்லை, நம்மளிடத்தே இருக்குது.
இதை புரிஞ்சுக்கிட்டு இதை முயற்சி பண்ணுறதே முமுட்சுத்துவம் சொல்கிறது. ஆண்டவனையே கதியாக கொல்லுனா ஆனந்தத்தையே கதியாக கொல், மோட்சத்தையே கதியாக கொல். இது முமுட்சுத்துவம். ரெண்டாவது, இதுக்கு என்ன சாதனை? கர்மயோகம் பண்ணியாச்சு, ஒரு பக்தி வேணும். அதுக்காக என்ன மனதில் பகவானை நினைத்து கொண்டே இருத்தல். மூணாவது வரி சொல்கிறார், அதாவது என்னிடமே பக்தி பூண்டவனாக. மூணாவது என்ன சொல்கிறாரு? என்னிடமே பக்தி பூண்டவனாக இரு. இது மூணாவது. இது பக்தி யோகம். இதை பற்றி விரிவாக விளக்குறோம். எப்பொழுதுமே கர்மயோகத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் இறைவனிடம் பக்தி செலுத்துதல். பக்தி இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. வேதாந்தம் படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பக்தி கட்டாயம் வேண்டும். பகவானை நாடுதல், பகவானுடைய சிந்தனையிலே இருத்தல், இது மூணாவது சாதனை. அடுத்து 4, 5ங்கிறது ஒரு முக்கியமான சாதனை சொல்கிறார். பற்றற்ற தன்மை உடையவனாக இருத்தல், விருப்பு இல்லாத தன்மை. எனக்கு அது இருந்தாத்தே நல்லது, இல்லாட்டி நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருத்தல், பற்று இல்லாமல் இருத்தல். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம், அந்த பொருள் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, இல்லேட்டாலும் அமைதியாக இருந்தால் அந்த பொருளை பற்று இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அது இல்லைனாலும் நம்மளால் அமைதியாக இருக்க முடிஞ்சுன்னா அந்த பொருளை பற்று இல்லைன்னு அர்த்தம். இப்படி நீ எந்த பொருளையும் பயன்படுத்து, அதில் பற்று வரக்கூடாது. அப்படி பற்றற்ற தன்மையுடன் நீ வாழ வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கின்றார். பற்று விடணும்னா பற்று இல்லாத ஒருத்தர் இருக்கான் பகவான், அவனை நீ பற்றிக்க, அவன்கிட்ட பக்தி செலுத்தினேன்னு சொன்னால் ஓனுக்கு எது மேலையெல்லாம் பற்று இருக்கோ அந்த பற்றெல்லாம் போகும் சொல்லி இது ஒரு சாதனையை சொல்கிறார். சரி, பற்று போட்டால் வெறுப்பு வச்சுக்கலாமா? விருப்பு கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வெறுப்பு வச்சுக்க, வெறுப்பு கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. அனைத்து உயிரினங்களையும் பகைமை இல்லாமல் வெறுப்பு இல்லாத தன்மையுடன் பார்த்தல். இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா வெறுப்பு வராது. எல்லாம் யார்? மரணமும் அவரேன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொள்வது அவர் தான். யார் எந்த செயல் செய்தாலும் அவர்தேன்னு சொல்லும் பொழுது யார் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரும்? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து உயிரினங்களிலும் பகைமை இல்லாமல் இருத்தல், வெறுப்பு இல்லாமல் இருத்தல். இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன்கிறார். அதாவது இந்த வெறுப்புங்கிறது இருவினை, இந்த ரெண்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. பகவான் சில இடத்துல சொல்வார், வெறுப்பு இல்லாத உனக்கு இந்த ஞானத்தை சொல்கிறேன்பார் அர்ஜுனனுக்கு. இந்த வேதாந்தத்துக்கு முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? வேதாந்தம் படிக்கிறதுக்கு முக்கியமான தகுதியே, எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆசை இருக்கக்கூடாது, அது இருக்கு, இது இருக்கக்கூடாது. உலகத்தில் நீ வாழலாம், வெறுப்பு முதல்ல குறையணும். ஒன்றில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, இன்னொன்று எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலைன்னு சொல்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலை, எனக்கு இதை கண்டாலே பிடிக்கலை, எனக்கு அது இருந்தாத்தே வேணும், இல்லாட்டி இல்லை. இதெல்லாம் மேலோட்டமாக ஓரளவுக்காவது குறையணும். முழுசாக குறையிறது ஞானம் வந்தாத்தையும் குறையும். இந்த 2 பாயிண்ட் அழகாக சொல்கிறார். என் மேலே விருப்பு இல்லாத தன்மை, பற்று இல்லாத தன்மை, அனைத்து உயிரினங்களிலும் பகைமை இல்லாத தன்மை, ஏமலையில் உலக விஷயங்களில் பற்றில்லாத தன்மை, அனைத்து உயிரினங்களிலும் வெறுக்காத ஒரு தன்மை. இந்த 2ம் இருந்தால் நீ கர்மயோகம் செய்து என்னையே லட்சியமாக கொண்டு என்னையே நினைத்து உலகப் பொருள்களில் பற்றில்லாமல் வாழ்ந்து யாரையும் வெறுக்காமல் வாழ்ந்தால் நீ என்னையே அடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு சொல்கிறார். இதில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? மாயிகம் விஸ்வரூபம், இன்னொன்று என்ன பார்த்தோம்? சாஸ்வதம் விஸ்வரூபம்னு பார்த்தோம். இந்த முகவரையில் பார்த்தேன். திருப்பி அதை ஒரு சிம்பிளாக ஞாபகப்படுத்துகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட விவேகானந்தர் போய் கடவுளை பார்த்திருக்கிறாள் கேட்டார். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? பார்த்துருக்கேன். எப்படி? உன்னை எப்படி நேராக பார்க்குறனோ அதே மாதிரி பார்த்துருக்கேங்க. இது எப்படின்னா நேரடியாக இவனவே பார்க்குறது. கடவுளை காட்சி நேராக கொடுக்குறது காளி, அது மாயிகம் விஸ்வரூபம். அது மாதிரி உன்னை எப்படி பார்க்கணும் அப்படி கடவுள் நேராக பார்த்துருக்கேன்னு சொல்கிறார். கடவுளுடைய காட்சி நம்மளுக்கு தெரிகிறது மாயிகம் விஸ்வரூபம். இவர் இந்த உலகத்தவே மாயிகமாக காமிச்சிட்டார், கடவுளுடைய காட்சியாக காமிச்சிட்டார். சித்பவானந்தர் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு. அவர் என்ன பதில் சொன்னார்? கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்ட்டார்.
கடவுளை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை. இது சாஸ்வதம் விஸ்வரூபம். கண்ணை திறந்தாலும் எனக்கு காட்சி கடவுள் தான். எந்த பொருளை பார்த்தாலும் கடவுள் ரூபம். இது உண்மையான விஸ்வரூபம், சாஸ்வதம் விஸ்வரூபம்ங்கிறார். ஞானிக்கு கண்ணை திறந்தாலே எல்லாம் கடவுள் காட்சி. இப்படி பார்க்குறது சாஸ்வதம் விஸ்வரூபம். இங்கே காமிக்கிறது மாடல். எப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த ஒரு மாடல் காமிச்சு வச்சுருக்காங்களோ அப்படி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் என்னுடைய சொரூபம்னு சொல்லி ஒரு மாடலாக காமிச்சார். இந்த அத்தியாயத்தில் முதல்ல ஆரம்பத்தில் அர்ஜுனன் தாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சுருக்கமாக கூறி, இன்னும் நீங்கள் விஸ்வரூபத்தெல்லாம் சொன்னீங்க, அதை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன். இது விபூதி யோகத்தில் சொன்னீங்க, இப்போ நான் நேரடியாக எனக்கு காட்சியில் காமிங்கன்னு சொல்லி விஸ்வரூபத்தை காண்பின்னு கேட்குறான். சும்மா கேட்கல, நான் 10 அத்தியாயம் வரைக்கும் ஒழுங்காக கேட்டேன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அதெல்லாம் சுருக்கமாக 2-3 சுலோகங்கள் அந்த சாரத்தை பூரா சொல்கிறான், சொல்லி கேட்குறான். ஏன்னா அப்போ தான் என்ன சொல்லுவான், சில பேர்கிட்ட குருகிட்ட போனீங்கன்னா நாம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும் அவருக்கு. அது மாதிரி இவன் தெரியப்படுத்தி கேட்ட உடனே அப்போ சொல்கிறாரு, இந்த கண்ணில் உனக்கு பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய ரூபத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திவ்ய சக்ஷுவை தருகிறேன்னு சொல்லி டெம்பரவரியாக என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அந்த கண்ணை கொடுக்குறார். கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் காமிக்க போகிறேன்னு முதல்ல வார்த்தையில் சொல்கிறார். நான் இதெல்லாம் முன்னாடி சொன்னேன், உனக்கு 12 ருத்ரர்கள் சொன்னேன், அதில் ஒருத்தரை மட்டும் நான் சொன்னேன், இப்போ எல்லாமே நான் தான் காமிக்க போகிறேன் பாரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் முதல்ல வார்த்தைகளில் சொல்கிறார். சொல்லிவிட்டு காமிக்கிறார். காமிச்ச உடனே யார் சொல்கிறார், சஞ்சயன் பார்க்குறான். சஞ்சயன் வர்ணிக்கின்றான். அவன் தான் சொல்கிறான், 1000 சூரிய பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்லி தான் சொல்கிறான். அவன் 1000 சூரியனை பார்க்க முடியுமா? அவன் வர்ணித்து முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அர்ஜுனை வர்ணிக்கிறான். வர்ணிக்கும் பொழுது அதில் உள்ள ஆச்சரியத்தில் வர்ணிக்கிறான். பார்த்த பிரம்மாண்டமாக இருக்குது, ஆச்சரியத்தில் வர்ணிக்கின்றான். பிறகு பயத்தில் வர்ணிக்கின்றான். பிறகு பக்தியில் வர்ணிக்கின்றான். அந்த விஸ்வரூபத்தை 3 பாவனையில் அர்ஜுனன் பார்க்குறான். என்ன பண்ண, ஆச்சரியம், பயம், பக்தி. பிறகு பகவானே என்ன சொல்கிறார், இந்த விஸ்வரூபம் காண்பதற்கு அரியது, யாருக்கும் காட்டியதில்லை, வேறு எதனாலும் நீ பெற முடியாது, அனன்ய பக்தியால் பெற முடியும். நீ அனன்ய பக்தி, வேறுபடாத பக்தி என்னிடம் செலுத்தியதால் உனக்கு மட்டும் இந்த விஸ்வரூபத்தை நான் காண்பித்தேன்னு சொல்லி அவருடைய மகிமையெல்லாம் சொல்லி கடைசியில் இந்த வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் சொல்லி அவர் என்ன பண்ணுற, இந்த அத்தியாயத்தை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த அத்தியாயம் பக்தி யோகத்தை ஆரம்பிக்க போகிறார். இந்த பக்திங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் பக்தியை பற்றி நிறையா குழப்பம் இருக்குது. எது பக்திங்கிற விஷயத்தில் நிறையா குழப்பம் இருக்குது. அதனால் 12வது அத்தியாயத்தில் இந்த பக்தியை பற்றி சொல்ல போகிறாரு. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமாக சொல்கிறேன். 1லேருந்து 6 வரைக்கும் என்ன பார்த்தோம், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க, கீதையில் என்ன இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1 to 6 முதல் ஒரு 3 செக்ஷன், 7 to 12 ஒரு செக்ஷன், 13 to 18 ஒரு செக்ஷன். முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பிரதானமாக சொன்னார், சுயமுயற்சியை சொன்னார், பிறகு ஆத்ம தத்துவத்தை சொன்னார், நம்மை பற்றி சொல்கின்றார். நம்மளுடைய நான் யார், முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், இந்த உடலா உயிரான்னு தெரிஞ்சு, அதுதான் முதல் 6 அத்தியாயத்தில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையானது ஆத்ம தத்துவம். இதுதான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆத்ம தத்துவம். இதை தெரிஞ்சுக்கிறோன்னா மனப்பக்குவம் வேணுங்கிறதுக்காக கர்மயோகத்தை பற்றி நிறையா சொன்னார். கர்மயோகத்துக்கு என்ன பண்ணணும், நாம தான் வேலை செய்யணும், கடவுளாக வேலை செய்வார். சுயமுயற்சி வேண்டும். சுயமுயற்சி, கர்மயோகம், ஆத்ம தத்துவம், இது 3 முதல் 6 அத்தியாயத்தில் வந்திருக்கு. கீதையை பற்றி கேட்டால் சுருக்கமாக சொல்ல தெரியணும். 2வது 6 அத்தியாயத்தில் கடவுளுடைய தத்துவம், இறைவன்னா என்ன. இந்த உலகத்தில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம இருக்கோம், இந்த உலகம் இருக்குது, கடவுள் இருக்கார். இதுதானே இருக்குது. இதை விட்டு வேறு ஏதாவது இருக்குமா? நம்மளை பற்றி சொல்லியாச்சு. கடவுளை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தை பற்றி சொல்லிடுறார். ஏன்னா உலகமே கடவுள். இப்போ பார்த்தோம்ல விஸ்வரூபம் என்ன, எல்லாமே கடவுள் தான். அப்போ கடவுளுடைய தத்துவம், கடவுள் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா பக்தி வேணும். அதுக்காக பக்தி யோகத்தை சொன்னார். பக்தி யோகம் இருந்தால் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். கடவுள் அனுகிரகம், பக்தி யோகம், கடவுள் தத்துவம். கரெக்டாக பாருங்கள், அங்கே சுயமுயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, கடவுள் அனுகிரகம்னு 2வது அத்தியாயத்தை சொல்லிட்டு
கர்மயோகம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, பக்தி யோகம் வேணும். அப்புறம் உன்னையை பற்றி தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக ஒரு தான் ஸ்டெப்பு. முதல் 6, 2வது 6, 3வது 6க்கு போயிட்டோம்னு சொன்னாங்க, என்ன வரும்? ஞான யோகம் வந்துடும். கடவுளை சொன்னேன், உன்னைய சொன்னேன், 2 பேருக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல போகிறாருங்க. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை தெரிஞ்சுக்கணும் ஞான யோகம் சொல்கிறாரு. ஞான யோகத்தை நீ போகணும்னா கர்மயோகம் பக்தி யோகத்தினால நல்ல பண்புகள் வேணும்னு சொல்லி பண்புகளை பற்றி சொல்கிறார். 3வது அத்தியாயம் நற்பண்புகள், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஞான யோகம். கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம். சுயமுயற்சி, கடவுளுடைய அனுகிரகம், நற்பண்புகள். அந்த சுயமுயற்சியினால் கடவுள் அனுகிரகத்தினால் நற்பண்புகளை வச்சுக்கிறணும். கர்மயோகம் செய்யணும், பக்தி யோகம் பண்ணணும், ஞான யோகத்துக்கு. இந்த 9 டாபிக் தான் இதில் வருது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? 2 டாப்பிக்கை நிறைவு பண்ண போகிறோம் அந்த 12வது அத்தியாயத்தில். இடையில ஒரு அத்தியாயம் மட்டும் 8வது அத்தியாயம் வித்தியாசமாக வந்துச்சு. அது கிரம முக்தியை பற்றி சொன்னார். இப்போ நம்ம 11 முடிச்சிட்டோம். 12வது அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.